ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் சிஎஸ்கே தான் ஃபீல்டிங் கோச் தான் ஒரு சதீஷ்ன்றவர் தான் சொன்னார், சார் ஃபீல்டிங் கோச் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே, அதை பற்றி பேசுங்கன்னு. அவர் பேர் ஜேம்ஸ் ஃபோஸ்டர். எஸ், அண்ட் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலன்னு நினைக்கிறேன், தெரியல. எனிவே, யார் இந்த ஜேம்ஸ் ஃபோஸ்டர்னு கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபீல்டிங் கோச்சை எடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபீல்டிங் எவ்வளோ முக்கியம், ஃபீல்டிங் தானே சார்லாம் நீங்கள் அப்படி நினைக்க முடியாது. கேச்சஸ் வின்னிங் மேட்சஸ். ஜடேஜா வேற இல்லை இப்போ சிஎஸ்கே இல்லையா, முன்னையான ரைனா இருந்தார், அவரும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபீல்டிங்னா ரைனா, ஜான்டி ரோட்ஸ், ரிக்கி பாண்டிங், நிக்கோலஸ் புரான், கிளென் பிலிப்ஸ், இவங்களாம் பாருங்கள் பிரமாதமான ஃபீல்டர்ஸ். த்ரோ வரணும், பவுண்டரியிலேருந்து தூக்கி அடித்தா கரெக்டாக க்ளவுஸுக்கு வரணும், தோனி க்ளவுஸுக்கு. அதை விட்டு 1 பவுன்ஸு 2 பவுன்ஸ்லாம் வந்துன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே ரன் அவுட்லாம் மிஸ் ஆகிடும். த்ரோ பண்ணுறது, எந்த எண்டில் த்ரோ பண்ணணும், எப்படி திரும்பி பார்க்கணும், தப்பான எண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் கூட தப்பான போட்டாங்க, 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க, ராங் எண்டுக்கு போச்சு, எஸ்கேப் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் 2 பேரும் ஓடுவாங்க, ஒருத்தர் வெளில போய் உள்ளே தள்ளி விட்டுட்டு ரெண்டாவது பின்னாடி ஓரவர் பிடிப்பார், ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு வெளில போயிடுவார் அவர். இல்லைனா அது 6 ஆகிருக்கும், அவுட் ஆக மாட்டாங்க, 6ம் ஆகிடும். அந்தமாதிரி நான் அதே மாதிரி கேட்சஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக, ஸ்பெஷலி ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப அதில் எஃபர்ட் போடுவாங்க. அதில் நிக்கோலஸ் புரான், நம்ம ஜடேஜா, விராட் கோலி, இவங்களாம் சூப்பராக பண்ணக்கூடியவங்க. சில பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன கெட்ட பழக்கம், பவுண்டரி லைனில் நில்லுன்னா அங்கே நிற்க மாட்டாங்க. ஏற்கனவே ஐபிஎல்ல வந்து பவுண்டரிஸ்லாம் 10 மீட்டர் சின்னது. இவர் எங்கே இங்கே அடிக்க போகிறாருன்னு ஒரு 10 அடி முன்னாடி போய் நிற்பாங்க, அப்போ அங்கே தான் வரும் பால். அப்புறம் இது பின்னாடி ஓடுவாங்க. நீங்கள் எப்போதுமே முன்னாடி ஓடும்போது அவங்க ஐ லைனுக்கிட்ட இருக்கும் பால். 10 அடி முன்னாடி ஓடி போய் பிடிக்கிறது ஈஸி, 10 அடி பின்னாடி ஓடி போய் பிடிக்கிறது 9 out of 10 டைம்ஸ் கையை விட்டு மிஸ் தான் ஆகும். அவ்வளோ ஈஸி கிடையாது. பர்ஃபெக்ட் கேட்ச் என்ன பார்க்கணும், 1983 வேர்ல்ட் கப் ஃபைனல் பாருங்கள், விவின் ரிச்சர்ட்ஸ் கேட்சை கபில் தேவ் பிடிப்பார் பின்னாடி ஓடி போய். ஏன்னா அவர் சர்க்கிள் உள்ள இருப்பார், சர்க்கிள்லேருந்து லாங் ஆன் வரைக்கும் பின்னாடி ஓடுவார், அது அக்செப்டபிள். நீங்கள் லாங் ஆனில் நில்லுன்னா பாதி சர்க்கிளுக்கு வெளில வந்து நிற்பாங்க, அந்த கேட்சை போட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் 1992 வேர்ல்ட் கப்பில் ஜான்டி ரோட்ஸ் இன்சமோலாக்கு அவுட் பண்ணுவார், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான். அதை எடுத்து பாருங்கள், அப்படியே காற்றுல பறந்து வந்து ஒரு ரன் அவுட் பண்ணுவார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஷார்ஜாவில் கஸ் லோகி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வெஸ்ட் இண்டீஸு. 1987 86 ஞாபகம் இல்லை, ஷார்ஜாவில் நான் பார்த்தேன் அந்த மேட்ச்சு, கவர் பண்ணேன். இன்ஃபேக்ட் அப்போ என்ன ஆச்சுன்னா 5 கேட்ச் பிடிச்சாரா, 3 கேட்ச் 2 ரன் அவுட், மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டாங்க அவருக்கு. இதில் ரிச்சர்ட்ஸ்லாம் அவர் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹீரோ கப்புன்னு 1993 இந்தியாவில் நடந்து, இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அதில் கூட ஜான்டி ரோட்ஸ்லாம் பிரமாதமாக கேட்சஸ், ரன் அவுட்லாம். ஃபீல்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனவே ஜேம்ஸ் ஃபாஸ்டர் அவர் யார் அதை சொல்லு அப்படின்னீங்களா, அவர் ஃபார்மர் இங்கிலாந்து விக்கெட் கீப்பருங்க. 7 டெஸ்ட் மேட்ச்சு, 11 ஒன் டே, 5 T20 விளையாண்டார் 2001 2009 வரைக்கும். அவர் இதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு வர ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. அப்புறம் டெசர்ட் வைப்பர், பிஷாவர் ஜல்மி பிஎஸ்ஆரில், அப்புறம் நார்தன் சூப்பர் சார்ஜர், இதுக்கெலாம் ஃபீல்டிங் கோச்சாக இருந்தார். பிளேயிங் கேரியரை சொல்கிறேன். எஸ்எக்ஸ்னு ஒரு கவுண்டி இருக்குது இங்கிலாண்டில், அங்கே தான் அவர் கீப்பிங் கேப்டன்சியும் பண்ணார். டைட்டில் ஜெயிச்சாங்க 2017 கவுண்டி. அவரே ஒரு வாட்டி ஜோக் பண்ணியிருக்காரு, என்னென்னா இங்கிலாந்து டீமுக்கு எடுத்தபோது மோசதரேன பாடி கார்டாக தான் இருந்தேன், அலஸ்டர் குக்கு கூட நான் டியூப்பில் போவேன், அவரோட ஃபேர்வெல் டெஸ்ட் நடந்தது ஓவலில், அவர் கூட போயிட்டு இருந்தாங்க. டியூபுங்கிறது அதான் இல்லை, மெட்ரோ ட்ரெயின், அதுதான் அந்த ஊரில் டியூபும்பாங்க, அதில் உட்காந்து போவார். ஜோக் அடிச்சார் ஒரு வாட்டி. இவர் எப்படி இங்கிலாந்து டீமில் வந்தாருன்னா, அலெக்ஸ் ஸ்டூவர்ட்னு ஒரு கீப்பர், கிறிஸ் பிராட் அண்ட் அலெக்ஸ் ஸ்டூவர்ட், இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ கிறிஸ் பிராடுங்கிற வந்து நம்ம ஸ்டூவர்ட் பிராட் விளையாண்டாரில் ஆண்டர்சன் அவரோட அப்பா, அவர் கூட இப்போ மேட்ச் ரெஃப்ரியாக இருக்கார் நிறைய இடத்துல. அவரும் அலெக்ஸ் ஸ்டீவர்ட் தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஸ்டீவர்ட் தான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார் அப்போல்லாம் ரெகுலராக. ஒரு வாட்டி இன்ஜுரி ஆச்சு, அவர் வரல இந்தியாவுக்கு, 2001 நினைக்கிறேன். ஆமாம், அப்போ இவர் வந்தார். இவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு மொஹாலி டெபியூவில் கொஞ்சம் நர்வஸாக இருந்தார், அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ட்ரெஸ்கோத்திங்னு ஒருத்தர் வந்துட்டார், இங்கிலாந்து கீப்பிங் பேட்டிங்னு. இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கம்மியாச்சு, ஸ்பெஷலி ஒன் டே இன்டர்நேஷ்னலில். அப்போது நியூசிலாந்து டூர் போனாங்க 2002, அதில் அவர் எடுக்கல. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கையில் வேறு அடிபட்டுதா, ரொம்ப நாள் அவே ஃப்ரம் மேட்ச்சு. திருப்பி அலெக்ஸ் ஸ்டூவர்ட் திரும்பி டீம் உள்ள வந்தார். அந்த வாட்டி ஆஷஸ் டூர் போகிறதுல இவர் ரிசர்வ் விக்கெட் கீப்பராக போனார் இந்த ஜேம்ஸ் ஃபாஸ்டர் 2002. அது மட்டும் இல்லை, ஆண்ட்ரூ ஃப்ளின்டாப் நிறைய பேர் கேட்டுப்பீங்க, சிஎஸ்கே கூட விளையாடுறவர். அவர் எமர்ஜ் அஸ் அ பிக்கஸ்ட் ஆல்ரவுண்டர். அப்போ கெவின் பீட்டர்ஸ்லாம் இருக்கும்போது நம்பர் 7 ஸ்லாட்டுக்கு கீப்பருக்கு போடணும். இவர் டாப் ஆர்டர் விளையாடுறவர், நம்பர் 7 கீப்பருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிறிஸ் ரீடு, ஜெரால்ட் ஜோன்ஸு, அப்புறம் மேட் ப்ரையர், இவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இவரோட முக்கியமான ஒன்று நீங்கள் பார்க்கணுன்னா, இவரோட ஸ்டம்பிங்கு 2009 T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேடி பாருங்கள். அதில் யுவராஜ் சிங் இவர் ஸ்டம்ப் பண்ணுவார். ஆமாம், அந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் அவர் நேஷ்னல் டீமில் வரலையா, அதனால் எஸ்எக்ஸ் கவுண்டிக்கு தான் அவர் ரெகுலராக விளையாடாரு. அவர் திரும்பி வந்த கோவத்தில் அங்கே ஒரு துர்ஹாம் போலர்கிட்ட காமிச்சார். அவர் போட்ட ஃபஸ்ட் ஓவர்லேயே 5 6 லைன் அடிச்சார் அவர் அப்போது 2009.
ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளவர். அந்த பவுலர் பேர் கூட ஸ்காட் சம்திங் நினைக்கிறேன், அந்த துரம் பவுலர். எஸ்எக்ஸுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார் கவுண்டியில். அங்குள்ள பிரிட்டிஷ் டேப்லாய்டு மீடியாலாம் பேச ஆரம்பித்தாங்க, ஃபோஸ்டர் திரும்பி எடு, டீமில் எடுன்னு. அப்புறம் 2014 மேட் ப்ரையரோட ஃபிட்னஸ் பிரச்சனை வந்தது. அவர் தான் அது வரைக்கும் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தார். சரி, இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா யோசிக்கும் போது அப்போ தான் எமர்ஜிங் ஆஃப் ஜோஸ் பட்லர், கீப்பிங் க்ளவுஸ் ஜோஸ் பட்லர்கிட்ட கூட அப்படின்னு போனதுக்கப்புறம் இவர் கேரியர் முடிஞ்சுது. 2015 இவர் கிரிக்கெட் ப்ரொஃபஷனலாகவே சேர்ந்தார். ஃபாரஸ்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது ஈஸ்ட் லண்டனில். ஸோ அதுக்கப்புறம் இவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், நிறைய காலேஜஸ் இங்கெல்லாம் கோச்சஸாக இருந்திருக்காரு. வெரி குட். இங்கிலாந்துக்கு விளையாடாருன்னா பாருங்கள், கவுண்டி ஓவர்சீஸ் பிளேயர்லாம் வந்து நிறைய பேர் விளையாடுவாங்க. அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால ஒரு பிக் பண்ணியிருக்காங்க. வெரி குட் டெசிஷன். அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக அவர் நல்லா ட்ரெயின் பண்ணுவார். இந்த வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக 10 அடி முன்னாடி வந்து நின்றுக்கிறது, அவர்லாம் அடிக்க மாட்டார் அப்படின்னு பின்னாடி இருக்கிறவங்க ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அவர். இதெல்லாம் சில பேர் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ரைட், இதுவே ரொம்ப லாங்காக போச்சு. உங்களை சொல்லுங்கள். குறிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.